ஜனநாயகன் ரிலீஸ் டேட் இதை பத்தி பார்க்க போறோம். ஜனவரி 23 தியேட்டர் மூலியமாவும் சரி ஓடிடி மூலியமாவும் சரி இதை பத்தின ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அப்டேட்ஸ்குள்ள போலாம். ஜனநாயகன் பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகம் பத்தி எல்லாருமே தெரியும். நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரு குட்டி ரீகேப் பாத்துருவோம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜனநாயகன் பார்க்கும்போது டிசம்பர் டைம்ல வந்து சென்சாருக்கு வந்து விட்டுருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தை விட்டுருக்கும் போதே அங்கேயே அவங்க ஆக்சுவலி வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் வந்தும் அவங்களோட ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். பட் அவங்க ஸ்டாப் பண்ணல. என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு கிட்ட அவங்க பிலிமை வந்து சப்மிட் பண்ண உடனே அவங்க வந்து அதுக்கான டைம் எடுத்து 14 to 17 cuts some cuts வந்து வைக்கணும் இந்த படத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா படோட டைம் லிமிட் வந்து அதிகமா இருக்கு. அந்த டைம் லிமிட்டை வந்து கம்மி பண்ணணுன்றதுக்காக மட்டுமே இந்த படத்தை வந்து அந்த 14 cuts வைக்க சொல்லியிருக்காங்க. அதையும் தவிர்த்து இந்த படத்துல வந்து நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கு. பொலிட்டிக்கல் மேனர்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் மிலிட்டரி சம்பந்தமான சில விஷயங்களும் இருக்கு. கன்லாம் இருக்கு. ரத்த சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கு சார்ந்த மாதிரி சில கட்ஸ் எல்லாம் வைக்க வேண்டியது இருக்கு. பட் இப்போதைக்கு லென்த்துக்காக மட்டும் இந்த படத்தை வந்து சில விஷயங்கள் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ கமிட்டிக்கு வச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் லெட்டர் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜனநாயகன் டீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இல்ல எங்களுக்கு படம் வந்து உடனே ரிலீஸ் ஆகணும். நாங்க வந்து ரிலீசிங் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கூடிய சீக்கிரம் எவ்வளவு பாசிபிளா அவ்வளவு சீக்கிரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக உடனே வந்து ஹைகோர்ட் போயிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் போயிட்டு அங்க வந்து எங்க படம் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆக வந்து டிலே ஆகுது என்ன இதுன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து நிறைய ஃபைல்ஸ் சப்மிட் பண்ணிருக்காங்க. பட் ஃபைல்ஸ்லாம் அப்படி சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி சென்சார் போர்ட்ல இருந்து சொல்லிருக்காங்க பாத்தீங்களா நாங்க திருப்பியும் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அதை வச்சுதான் இன்னும் நாங்க ப்ரொசீடே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்த வந்து கோர்ட் ஆஷா அவங்க கிட்ட போது அவங்க அந்த ஃபைல்ஸ்ல சப்மிட் பண்ணல. ஜஸ்ட் இந்த படத்தை பத்தி ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நான் 14 cuts வச்சுட்டேனே அதுக்கப்புறமா ஏன் வந்து படம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றத மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள் ஜட்ஜ் இவங்களும் வந்து சொல்லிட்டாங்க சரி ஓகே இவ்வளவு தானே இருக்கு அதனால என்ன இஷ்யூ அந்த கட்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யூஏ சர்டிபிகேஷன் கொடுத்து இந்த படத்தை வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க எப்படா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க திடீர்னு வந்து சென்ட்ரல் போர்ட் டீம்ல வந்து அப்பெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பீல் வச்சுட்டாங்க. எதுக்கு அப்பீல் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா நாங்க தான் இந்த மாதிரி ஒரு டைம் கேட்டிருக்கோமே நாங்க தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருக்கோமே எதுக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அப்பீல் வச்சிருக்காங்க. இந்த அப்பீல் வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது என்னடா இது ஒரு ஈடுபாட்டமா இருக்கே அப்படின்றதுக்காக இந்த ஜனநாயகன் டீம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகே ஹைகோர்ட்ல நான் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்ல இந்த படம் ரிலேட்டடா வந்து என்னால எதுவுமே சொல்ல முடியாது நீங்க வந்து ஹைகோர்ட் கிட்ட தான் போகணும். ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கே வந்து போக சொல்லிட்டாங்க. பட் ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நாள் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ கொஞ்சம் சீக்கிரமா வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சீக்கிரமா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஜனவரி 20 வந்து இந்த இது வச்சாங்க இந்த கோர்ட்ல என்ன நடக்குது ஏது நடக்குது இப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வச்சாங்க. ஜான் 20 வந்து இந்த மாதிரி கேஸ் ஹையரிங் இருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து என்ன நடக்கும்ன்றத வந்து கிளியரான ஒரு டீட்டெயிலாக சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சென்சார் போர்ட்ல இருந்து என்ன அப்பீல் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒருதலை ஜட்ஜ் தான் இருந்தாரு சிங்கிள் ஜட்ஜ் தான் இருந்தாங்க எங்களுக்கு வந்து டியூவல் ஜட்ஜ் வச்ச மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு எதுக்கு இந்த டியூவல் ஜட்ஜ் அப்படின்ட்டு. அந்த அவங்களோட ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நாங்க என்ன சொல்றோன்றதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி நீங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஓகே. பட் எங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் 2 ஜட்ஜ் இருப்பாங்க பாத்தீங்களா டியூவல் ஜட்ஜ் இருந்த போது அவங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது நேற்று வந்து ஹியரிங் முடிஞ்சுது. நேற்று ஹியரிங் முடிஞ்ச போது மார்னிங் 10:30 to 11 அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது போச்சு இந்த ஒரு டைம் வரைக்கும் ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து வெறும் இந்த சென்சார் போர்டு தரப்புல இருந்து மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜட்ஜுக்கும் சென்சார் போர்டுக்கும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தரப்பான வாதம் மட்டும் தான் போயிட்டு இருந்தது நேற்று. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்சார் போர்ட் தரப்புல இருந்து கிளியரா சொல்லிட்டாங்க நாங்க வந்து முன்னாடி இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் வந்து தான் படத்தோட ரிலீஸ் டேட்லாம் நீங்க சொல்லியிருக்கணும். பட் நீங்க வந்து இவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காகலாம் வந்து எங்களால வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. நாங்க வந்து பொறுமையா பார்த்த பிறகுதான் வந்து நாங்க அப்ரூவல் கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேஷன் கொடுப்போம். இவங்க வந்து முன்னாடியே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக எங்களால அப்ரூவல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜட்ஜுங்கள் கேட்ட கேள்வி என்ன
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஒரு விஷயம் முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? எதுக்கு இந்த இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க? அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றது ஏன்? ரிவ்யூ கமிட்டின்றது என்ன? எதுக்கு அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு ரிவிஷன் கமிட்டின்றத ஒரு விஷயம் அனுப்பிச்சு இது பண்றீங்க? ரிவிஷன் கமிட்டியும் இந்த சிபிஎஃப்சி இவங்க நீங்க 2 பேரும் ஒண்ணுதானா? இல்ல உங்களுக்கு கீழ இருக்கவங்களா? இந்த மாதிரி நெறைய கேள்விகள் வச்சிருக்காங்க. அதுல தான் அவங்க சொல்லியிருக்காங்க சிபிஎஃப்சி வந்து ரிவ்யூ கமிட்டின்றவங்க வந்து எங்களுக்கு கீழ இருக்கவங்க. இவங்க வந்து என்னன்னா ஒரு 5 பேர் கொண்ட குழு மாரி ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு படத்த வந்து ஆய்வு செஞ்சு அந்த படம் வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு ஆளுக்கு வந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு அப்போசிஷன் வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. பட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லெட்டர் வந்து சிபிஎஃப்சி இவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 5 பேர் கொண்ட குழு ரிவ்யூ கமிட்டில இருந்து யாரும் டைரக்டா லெட்டர் அனுப்பல. இவங்கல இருந்தா ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இது ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் கேவிஎன் டீம் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் இவங்கல இருந்தும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே அவங்க கட்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க கட்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பீட் பண்ண சொன்னாங்க. அதுலயே பீட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறமும் ஏன் வந்து படம் ரிலீஸ் வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க? எதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி எடுக்க சொன்னோம். அது வந்து டைம் டியூரேஷனுக்காக. அதுக்கப்புறம் வந்து நாங்க ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணோம். அந்த ரிவிஷன் கமிட்டி என்ன பாக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேத்த மாதிரி தான் வந்து நாங்க அப்ரூவல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. சினிமோட்டோகிராஃபிக்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. we have to follow the protocol அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்ட்ரலா ஸ்டேட்டான அது ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாங்க. சென்ட்ரல்ல இந்த பிஜேபி அவங்க ஒரு பக்கம் எதிர்த்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்டேட்ல பார்த்தா டிஎம்கே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த படமே தானா இல்ல இந்த பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னே தெரியல. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் போதே இன்னொரு கன்ஃபியூஷன் வச்சுட்டாங்க. இந்த ஹைகோர்ட் இது வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. டேட் வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. எந்த டேட்டுமே சொல்ல அடுத்து எப்போ ஹியரிங் அடுத்து எப்போ நாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் இந்த படத்தோட அப்டேட் என்ன எதுவுமே சொல்ல ஒத்தி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஓகே ஏதோ டேட்டை சொல்றேன்னு சொன்னி ரிலீஸ் டேட்லாம் சொல்றேன்னு சொன்னியே அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சோர்ஸ் மூலியமா இது வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இப்போ படம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி வந்து ஜான் 30 அப்படி இல்லைன்னா ஃபெப் 6 ஒரு ஃபெப் 13 இந்த 3 நாள்ல தான் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபெப் 13 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதனால ஒரு இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜான் 30 ஜான் 6 இருக்குன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி எவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த டேட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து இந்த டேட்டு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. சப்போஸ் அங்கே வந்து அப்ரூவல் வந்துச்சு இந்த டேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னா ஜூன் ஜூலைல தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து மார்ச் டைம் மிட் டைம் இந்த டைம்ல வந்து எலெக்ஷன் டைம் பீரியட் போயிட்டு இருக்கும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த டைம்ல வந்து இந்த மிலிட்டரி சம்பந்தமாவோ இல்ல பொலிட்டிக்கல் சம்பந்தமாவோ எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இது வச்சிருவாங்க. ஸோ அந்த நடுவில் இருக்க பீரியட்ல இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அப்படியும் இல்லை நான் வந்து பொலிட்டிக்கல் மாதிரியே எடுத்துறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வேணா ரிலீஸ் பண்ணலாம். தெரியல இந்த படத்தை பத்தி பேசினாலே ஒரே கன்ஃபியூஷனை தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஓடிடி வேற கேட்டாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. ஓடிடி ரிலீஸ் ஆனா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு பீப்புள்ஸ்க்கு ரீச் ஆகிடும். எத்தனை வாட்டி வேணா போட்டு பார்க்கலாம். ஒரு டக்குன்னு ரீச் ஆகிடும் பீப்புள்ஸ்க்கு. இதே தேட்டர்னா வந்து அது ஒரு டிலே எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் போய் பார்க்க முடியும் அப்படிலாம் இருக்கு. ஓடிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பக்கம் ஈஸி தான். பட் அட் த சேம் டைம் தேட்டர் வியூ இஸ் ஆல்வேஸ் அ தேட்டர் வியூ. அந்த டைம்ல அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ஆரவாரத்தோட எல்லாம் போய் பார்க்கறதுன்றது வந்து ஒரு ஆசமான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். தேட்டரை பத்தி சொல்லிட்டே இருக்கும் போது ஞாபகம் வந்துச்சு இந்த ஜான் 23 அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேட்டர் வைஸ் வந்து ஹாட்ஸ்பாட் 2 மெயின் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படம் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின் குமார். இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸ்லீப்பிங் காட் அப்படின்ற மாதிரி ஸ்லீப்பிங் குயின் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருந்தது. ஒரு நெகட்டிவான விமர்சனம் வந்து இவரை பத்தி போயிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு இன்டர்வியூல தெரியாம ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதை பத்தி ஒரு விஷயம் போயிட்டு இருந்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் இவங்க தான் இது பண்றாங்க. இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்படின்ற போது ஒரு படம் எடுக்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். அந்த படத்தை ரிலீஸ் பண்றது இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸோட ஸ்ட்ரகிள் என்னடா அப்படின்றது தான் வந்து ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க நினைக்கிறேன். சரி இப்போ நமக்கு எப்படின்னே தெரியலையே இப்படியாச்சும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பண்றாங்களா அப்படின்னு தெரியல. சம்பாட் ஒரு மாதிரி ஒரு காமிக்கலா எடுத்துட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன். அஸ்வின் இவரோட ரூமர்ஸும் வந்து ஒரு பிரஸ் மீட்ல இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து அவர் உடைச்சிட்டாரு. இனிமேல் இதை பத்தி ரூமர்ஸே நீங்க பேசக்கூடாதுன்ற மாதிரி அவர் பேசிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸா அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ஏதாச்சும் டேரக்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கதை வந்து என்கிட்ட சொல்லும் போது அது பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன். அதனால தூங்கிடுவேன்
பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி சொல்லும்போது எல்லாருமே வந்து ஒரு டெபியூட் ஆக்டரா நீ அந்த டைம்ல வரும்போது நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பேசுவீங்க, இந்த மாதிரி விஷயம் நீங்க பேசுறது தப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பத்தி வந்து ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை சொல்லும்போது நீங்க தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு கோவத்துல என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, ஒரு கோவமான ஒரு டாக் தான். சரி ஓகே, இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட வந்து நார்மலா ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தூங்க மாட்டீங்களா? அப்படியே வேணாம், தேட்டருக்கு போறீங்க, தேட்டருக்கு போய் வந்து அந்த தேட்டர்ல இருக்க படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா தேட்டர்ல தூங்க மாட்டீங்களா நீங்க? இப்பெல்லாம் கேட்கும்போது நான் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு விஷயம் பேசும்போது அதை ஏன் நீங்க வந்து அப்போனென்ட்டா ஒரு இதுவா பேசுறீங்க, அது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கர் நோட்ல வந்து பேசியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து என்ன இவர் இப்படி பேசிட்டாரே அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ரியலிஸ்டிக்கா அது பார்த்தா கரெக்ட் தானே. இப்போ நம்ம தேட்டருக்கே போறோம், சப்போஸ் அந்த படம் பெருசா ரொம்ப ஓடல, ஒரு மாதிரி மொக்கையா இருக்கு, ஸ்லோவா போகுது அப்படின்னா நம்ம ஆப்வியஸா தூங்க தான் செய்வோம். ரியலிஸ்டிக்கா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வழியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Jan 23 வந்து திரௌபதி 2 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா மறக்காம போய் பாருங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓடிடி, எந்த படத்தை பார்த்தாலும் ஓடிடில ரிலீஸ் ஆகுது. பராசக்திக்குமே பாத்தீங்கன்னா பராசக்தி இன்னும் தியேட்டர்ல இருந்து எடுக்கவே இல்லை. பட் அதுக்குள்ளேயே வந்து ZEE5 இவங்க வந்து ஓடிடி ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்தா எங்க இதுல தான் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடில வந்து ஒரு 2-3 படம்லாம் அந்த 23ஆம் தேதியே ரிலீஸ் ஆகுது. மார்க்னு சொல்லிட்டு ஒரு படம். மார்க்கோட படம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுதீப், இவர் தான் வந்து ஹீரோ. சுதீப் வந்து படம் வில்லனா வருவார் பாத்தீங்களா, அவர் தான். இந்த படத்துல வந்து ஒரு மாதிரி விஜய் ஸ்டைல தான் வந்து ஸ்டார்டிங்கும் ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் வந்து ஒரு சஸ்பெண்டட் போலீஸ், ஒரு 18 பசங்களை வந்து கடத்தி வச்சிருப்பாங்க எங்கேயோ. அந்த 18 பசங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் கதையே. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் இந்த படம். இந்த படம் வந்து லைட்டா ஒரு அம்மா சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரியும் போகும். ஒரு பக்கம் அந்த போலீஸ் மைண்ட் எப்படிலாம் யோசிக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல நரேட்டிவ், நல்ல கதை, கண்டிப்பா போய் பார்க்கலாம். அந்த ஓடிடில ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால நீங்க தாராளமா இப்ப பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறை, இந்த படமும் வந்து ஒரு மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் இயர் டிசம்பர் டைம்ல ரிலீஸ் ஆன படம். இது ஒரு நல்ல மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி ஓரியன்டா எல்லாரும் போய் பார்க்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ், அந்த திருடன், அதெல்லாம் எப்படி ஒரு காமிச்சிருப்பாங்க, போலீஸோட வாழ்க்கை என்ன, திருடங்க, இந்த மாதிரி ஒரு விஷுவலைஸா காமிச்சிருப்பாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷோட படம் தேரே இஷ்க் மே, இந்த படம் வந்து ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் மிலிட்ரி சார்ந்த மாதிரி. லாஸ்ட்ல வந்து அவர் மிலிட்ரியில ஜாயின் பண்ணிடுவாரு, நடு பக்கத்துலயே ஒரு மிலிட்ரியில ஜாயின் பண்ணிடுவாரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து. அவர் மிலிட்ரியில ஜாயின் பண்ண பிறகு இவர் லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அவங்க வந்து தேடி போவாங்க. அவங்க வந்து அவங்களோட டாக் வந்து எப்படி போகுது, என்ன கதை அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ 3 படமே வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகிற 3 படமே வந்து ஒரு மாதிரி போலீஸ் ஓரியன்ட் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 23, 24, 25, 26 கரெக்டாக அந்த ரிப்பப்ளிக் டே வீக்கெண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த வீக்கெண்ட் அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவிஸ் அப்படியே நீங்க உட்காந்து ஃபேமிலியோட சில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் பண்ணுங்க.